இல்ல அவர் விட்டுருங்க, அவருக்கு என்ன அவசரமோ தெரியல, அவருக்கு என்ன அவசரமோ தெரியலன்னு சொல்லிட்டு அந்த சிறுநீரை அல்லது அந்த மலத்தை தன்னுடைய கைகளாலேயே சுத்தம் செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பொறுமையை காட்டியும் சகிப்புத்தன்மையை காட்டியும் ஏதேனும் கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களின் புனிதர்களால் தான் இப்படியான ஒரு சமுதாயத்தை கட்டி அமைக்க முடியும், இப்படியாக வாழ்ந்து காட்ட முடியும். சஹாபாக்கள்கிட்ட ரசூல் அவர்கள் நின்னா உட்கார்ந்தா ஒன்று செய்தால் எச்சில் உமிழ்ந்தால் கூட குடிப்பதற்கு சஹாபாக்கள் இருக்கிறார்கள், தாங்குவதற்கு சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஆனா அப்படி இருந்தும் அதை தவிர்த்து விட்டு எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வாழணும். மனிதர்கள் முதல், ஜீவராசிகள் முதல், எதிரிகள் முதல், காவிர்கள் முதல், மாற்ற சகோதரர்கள் முதல் நீ மனித நேயத்தோடு வாழ வேண்டும். அதுதான் ஒரு மனிதனாக பிறந்ததற்கு அடையாளம். அதுவே உன்னை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும்.